இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யுதுங்கிறத வாங்க பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்க இந்த மாதிரி நீட்டாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். 3 தடவை இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு 4.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சாப் பண்ணி கழுகி வச்சிருக்க பொட்டேட்டோஸை இது கூட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லாவே வேகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து நம்ம பொட்டேட்டோஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு டவலில் நம்ம ஃபில்டர் பண்ண பொட்டேட்டோஸை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் ஏதாச்சும் எக்ஸஸ் வாட்டர் அந்த பொட்டேட்டோஸில் இருந்தால் கூட டவல் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நம்ம பொட்டேட்டோஸ்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். இது மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் நல்லா ட்ரையாக இருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோஸை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா பொட்டேட்டோஸையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுவையான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டா நல்லா ஸ்பைசியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.